மாப்ள, என்ன இது பீடி சாராயா? சூப்பர் காம்பினேஷன்ல மாமா. நான் சென்னைக்கு வந்ததும் இதுதான் முதல்ல வாங்குச்சு. ஐயே, என்ன சரக்குன்னு இதை வாங்குனீங்க? ஏதாவது நல்ல சரக்கா வாங்கிருக்கலாம்ல, இப்படி ஏமாத்துறீங்களே என்ன? சே 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 அங்கிள், எல்லா சரக்கும் அடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒரே சரக்கு அடிக்க பிடிக்காது. ஏதாவது புதுசு புதுசா ட்ரை பண்ணணும். ஒரே சரக்கு அடிச்சா போர் அடிச்சிடும். கேட்டதை கொடுப்பவனே சிங்கு சிங்கு, போதையின் நாயகனே சிங்கு சிங்கு, டம்ளரில் நீ குடிப்பாய் சிங்கு சிங்கு, ராவாய் நான் அடிப்பேன் சிங்கு சிங்கு. ஐயோ அங்கிள், தண்ணி தண்ணி. அதெல்லாம் எனக்கு வேணாம் மாப்ள. இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். எனக்கு முன்னாடி குடிச்ச ஞாபகம் எல்லாம் வருது. தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது, அப்படியே அடிக்கணும். அங்கிள், சைடிஸ் எடுத்துக்கோங்க. சைடிஸ் எல்லாம் வேணாம், கிட்டவா மாப்ள. இப்பதான் நல்லா இருக்கு மாப்ள. செம்ம நல்லா இருக்கு. ஆமா அங்கிள், இப்பதான் நல்லா இருக்கும். இந்தாங்க, இன்னொரு கிளாஸ் ஊத்திக்கோங்க. மாப்ள, எனக்கு ஒரு டவுட்டு, அதை நான் கேட்கவா? கேளுங்க. மாப்ள, சரக்கையே ஒரே சரக்கா அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி என் பொண்ணு கூட வாழ்வீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிக்குதுன்னு தூக்கி போட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஐயோ அங்கிள், நான் எப்போ உங்க பொண்ணு கூட வாழணும்னு சொல்லிச்சு? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வேற பொண்ணு பாத்துக்கும். மாப்ள, அப்ப என் பொண்ணு? ஒன்னும் கவலைப்படாதீங்க அங்குள், நான் கைட்டு விட்டுல போக மாட்டேன். உங்க பொண்ணே ஸ்டெப்னியா வச்சுக்கும். ஸ்டெப்னியா வச்சுக்குவியா? அட பாவி, லாரி ஓடுது பஸ் ஓடுதுன்னு சொல்லும் போதே நான் சுதாரிப்பா இருந்திருக்கணும். அங்குள், எங்க குடும்பத்திலே எல்லாரும் இப்படித்தான். எங்க தாத்தா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் ஸ்டெப்னி வச்சிருக்கு. அங்கெல்லாம் எவ்வளோ ஸ்டெப்னி வச்சிருக்கோ அதுதான் மரியாதையே. அப்போ உங்க குடும்பம் ரொம்ப மரியாதையான குடும்பம். அதுலயும் நாங்க ரொம்ப மரியாதை குடும்பம். அப்போ நிறைய இருக்கும். நிறைய. சரி அங்கிள், அப்புறம் நீங்க ஜமாயிங்க. ஓகே, குட் நைட். ஆஹா, இப்படி சொதப்பிட்டேடா சிங்கே. உன்னைய நம்பி பிளான் போட்டோம் பத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். என்ன ஆச்சு ஸ்ரீஜா? அவ ஒரே இடத்துல கூட மாட்டலையா? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? பிரியாணில இருந்து கடைசியா கார்ல ஏறுற வரைக்கும் அவ கிராமத்து பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிட்டா. யாருமே அதை பெருசா எடுத்துக்கல மேடம். அது மட்டும் இல்ல மேடம், ஒரு கட்டத்துக்கு மேல அவ செய்யறத ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்கள கூட்டிட்டு வந்தது வேஸ்ட். அப்படிலாம் வேஸ்டா போகாது மேடம். ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையில அவ கண்டிப்பா சிக்குவா. அப்போ அதை வச்சு இவ பிரீத்தி இல்லைன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மேடம். கிருவா, என்ன வடிச்சிரே கிருவா. லூசா பண்ணி. அப்ப நான் அம்மா இல்லப்பா, உன் பொண்ணுப்பா. ஏந்திரிப்பா. இருந்துட்டு போட்டோம் கிருபா, இருந்துட்டு போட்டோம் கிருபா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன் கிருபா. நீ அந்த சிங்க கட்டிட்டு போயிருந்தேன்னா வாழ்க்கை வீணா போயிருக்கோமா. அம்மா, அவன் நாம நினைக்கிற மாதிரி இல்லம்மா, ரொம்ப மோசம். ஐயோ லூசுப்பா, நான் எப்ப அந்த சிங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? சரக்கு நாத்தம், புது பொட்ட சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்க.
வந்த உடனே நாங்க தான் கிடைச்சோமா? அதுவும் அந்த சிங்குக்கு கட்டி கொடுக்கவா இவள பெத்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கேன். உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது. இனிமே என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீ தலையிட்ட உனக்கு தலையே இல்லாம பண்ணிடுவேன். வா. உங்களாலதான் சொதப்பலாது. சந்திரிகா தேனு தேனு எங்க போன தேனு? என்னாச்சு உனக்கு? உன்னை காணாம பதறி போயிட்டேன் நானு. நான் எங்க போனேன்? அவங்க தான் என்னைய கூட்டிட்டு போனாங்க. நீங்களும் இல்ல. வலுக்கட்டாயமா என்னைய கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால தாமா போயிட்டேன். ஆமா, எங்க போனீங்க? என்ன நடந்துச்சு? உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலையே? அதுவா, முதல்ல சாப்பிட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு பார்க்கு கூட்டிட்டு போனாங்க. எனக்கு ஸ்பூன்ல குட்டி திங்கவே தெரியாது. அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை அவர்தான் எல்லாத்தையும் சரி பண்ணாரு. யாரு? விக்ரமா? ஆமாமா. அங்க வேற யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரலையே? அதெல்லாம் எதுவுமே வரல. எப்படியோ நானே சமாளிச்சிட்டேன். அப்பா. ஐயா, எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அஞ்சனாமா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாவை நீ பார்க்க முடியும்னு. அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவங்கள பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும். ஐயோ தேனு, உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அவங்க பத்திரமா இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. நீ நிம்மதியா இரு. இல்ல, நான் அவங்கள பார்க்கணும். இத பார், முடியவே முடியாது. ஏற்கனவே சந்திரிகாமா நீ பிரீத்தி இல்லைன்னு சொல்லி கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள மீறி உங்க அம்மாவை பார்க்க போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, பார்க்க தான் விட மாட்டீங்க. ஒரு போனாச்சு பண்ணி கொடுங்க. நான் அம்மா கிட்ட பேசுறேன். அடம் பிடிக்க ஆரம்பிச்சா விட மாட்டியே. இப்ப என்ன, உங்க அம்மா கிட்ட நீ போன்ல பேசணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு அதோட விட்டுறணும். அவங்கள நேர்ல போய் பார்க்கணும்னு என்கிட்ட நீ அடம் பிடிக்க கூடாது. அதெல்லாம் மாட்டேன். இரு. ஐயா சொல்லுங்க ஐயா. ஹலோ வெங்கடேஷ் ஐயா. அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சரி, அந்த அம்மாட்ட கொஞ்சம் போனை கொடு, அவங்க பொண்ணு பேசணும்னு சொல்லுது. இத கொடுக்குறேன் ஐயா. அம்மா, சண்முகையா பேசுறாரு. ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க பொண்ணு பேசணும்னு சொல்றாமா, இத கொடுக்குறேன். அம்மா. தேனு, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தேனு. ஆமா, நீ எப்படி இருக்க? உனக்கு அங்க எந்த தொந்தரவும் இல்லல்ல? தொந்தரவெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. ஆனா இந்த பிரித்தி அக்காவோட ஃப்ரெண்டுங்க கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. பாட சொல்றாங்க, ஆட சொல்றாங்க, விளையாட சொல்றாங்கம்மா. தேனு, அவ்வளவுதானம்மா? மத்தபடி வேற ஏதாச்சும் வேலை சொல்லி உன்னை ஏதாவது தொந்தரவு பண்றாங்களா? சேச்சே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஆனா எனக்கு தான் அந்த பிரித்தி மாதிரி பேசவே வரல. அவ இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறாங்கம்மா. தேனுமா, இன்னும் கொஞ்ச நாள் தானடா. வெளிநாட்டுக்கு போன அந்த அம்மா ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம ஊருக்கு போயிடலாமே. அம்மா, உனக்கு குணமாயிருச்சுலம்மா? மயக்கெல்லாம் வரலம்மா? தேனு, எனக்கு எந்த வியாதியும் இல்ல. என்ன, எனக்கு உன்னை பத்தி நினைச்சாதான் கவலையா இருக்கு. அங்க இருக்கிற கொஞ்ச நாளைக்கு எந்த சந்தேகமும் வராம நடந்துக்கணும், சரியா? அந்த அம்மா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்கள நடந்துக்கணும்ல. உனக்கு இருக்கு பாரு. வா சிங்க. என்ன, உன் வருங்கால மாமனார் கிட்ட பேசிட்டு இருந்த போல? நீ வேற ஏண்டா, இப்போ நான் அவர்கிட்ட சொன்ன விஷயத்துக்கு ஏன் வருங்காலம் இல்லை, எந்த காலத்திலயும் என்ன மருமகனா ஏத்துக்க மாட்டாரு. அப்படி என்ன சொன்ன? நம்ம குடும்பத்தில் யாரும் ஒரே பொண்ணு கூட வாழ மாட்டாங்கன்னு சொன்னேன். இப்படி சொன்னா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அது போட்டும் சிங்க, ஏதாவது மிச்ச மீதி இருக்கா? உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு சொட்டு கூட இல்லை. நம்மளை விட பெரிய குடிகாரன். எனக்கு கூட தான் டயர்டா இருக்கு. அப்போ ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டிங் போடுவோம்.
இந்த நேரத்துல கிடைக்காது, இருந்தாலும் எப்படியாவது பிளாக்ல வாங்கி அடிச்சுக்கலாம். ஏய் சும்மா இரு. இப்ப என்ன டயர்ட் போனோம் அப்படிதானே? ஏய் என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஒரு ஆளு வந்து பாட்டு பாடுவா, எல்லா டயர்டும் போயிடும். யாரு? பிரீத்தி தான், வேற யாரு? அவ கர்நாடிக் பாட்டு பாடுவா பாரு. அத கேட்ட கொஞ்ச நேரத்துல டயர்ட் எல்லாம் போய் ஃப்ரெஷ் ஆயிடும். நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். ஹே, அந்த சாங்கா? பா, காலேஜ் படிக்கும்போது கேட்டதோட சரி, அதுக்கப்புறம் கேட்கவே இல்லைல்ல. இப்ப கேளு, நான் போய் கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நாள் தாமா, அப்புறம் நம்ம ஊருக்கு போயிருவோம்ல. அங்க ஏதாச்சும் வேலை சொன்னா கூட நீ கொஞ்சம் உதவி செய்யுமா? சரிம்மா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா, நீ பாத்துக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது அவ தெரிஞ்சவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆமா. ஓ அப்படியா? சரிவா, நம்ம போலாம். எங்க? எங்கேயும் இல்ல, கீழே தான். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கேன், நீ போ. அவ பாட்டு பாடணும்னா எல்லா டயர்டும் போயிடும். பிரீத்தி, நீ கர்நாடிக்ல ஒரு சாங் பாடுவியே, அந்த குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, அந்த சாங் எங்களுக்காக ஒரு வாட்டி பாடு. பாடு பிரீத்தி. என்ன பாட்டா இருக்கும்? நமக்கு ஒண்ணும் தெரியாதே, என்ன பண்றது? பிரீத்தி சீக்கிரம் பாட, டயர்டா இருக்கு. நீ பாடின அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடலாம். பிரீத்தியால இப்ப பாட முடியாது, அவளுக்கு உடம்புக்கு முடியல. ஆமா. ஏன், என்னாச்சு? அது காய்ச்சல். காய்ச்சல். காய்ச்சலா? காய்ச்சல். அப்படி ஒண்ணும் தெரியலையே. அது அது ஒண்ணு இல்ல, உள்காய்ச்சல். அத தெளிவா அவளுக்கு வெளியில சொல்ல தெரியல, அவ்வளவுதான். தாப்பா, நீ கூட மேல இருந்து வரும்போது யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தான்னு கேட்டுட்டு இருந்தியே, அது டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. அவர்தான் சீக்கிரமா படுத்து தூங்கணும்னு சொல்லியிருக்காரு, அதான். இது டாக்டரா? நீங்க யாரோ தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க. அது அவ டாக்டரோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா, அதத்தான் நான் தெரிஞ்சவங்கன்னு சொன்னேன். ஓ ஓகே. பிரீத்திமா, டைம் ஆச்சுமா, நீ போய் படுத்து தூங்குமா. என்ன இல்லன்னா பெட்ல அட்மிட் பண்ற மாதிரி ஆயிடும், டாக்டர் சொல்லிருக்காருல. போ போ. வரேன். எப்படியோ சமாளிச்சிட்டோம். டெய்லி இவங்களோட நித்திய கண்டம் பூரண ஐசா இருக்கு. எப்ப என்ன நடக்குமோ. பிரீத்தி பொய் சொல்றடா. என்னடா சொல்ற? உண்மையை தான் சொல்றேன். அவ காய்ச்சல்னு சொன்னது சுத்தமான பொய். இந்த சண்முகையா இருக்கார்ல, அவரு தான் அப்படி சொல்ல சொன்னாரு. நான் பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ, ஆமா, அவளை பாடச் சொன்னா ஆடச் சொன்னா ஏதோ ஒன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறாள். நம்ம பிரீத்தி அப்படி பண்ணாது. எனக்கும் அப்படிதான் தோணுது. பிரீத்தி ஃபாரின்ல இருக்கும்போது இந்த ஜோசியம்லாம் நம்ப மாட்டா. உழைப்ப மட்டும் தான் நம்பணும், அப்படிதான் சொல்லிட்டே இருக்கும். பட் அந்த பார்க்ல அந்த அம்மா ஜோசியம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வந்ததுல இருந்து இந்த சந்திரிகாண்டியும் ஸ்ரீஜாவும் இவ பிரீத்தி இல்ல வேற பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
பிரீத்தி மாதிரி நடிக்கிறான்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ? ஐயோ, வேற வேணையே வேண்டாம். பிரீத்திக்கு என்னைக்காவது பாட விருப்பம் இல்லாம இருந்திருக்கா? அவளுக்கு பாட்டுனா எவ்வளவு உயிர். எல்லா பாட்டும் எப்படி பாடுவா. அவளுக்கு கையில அடிபட்டு உடம்பு சரியில்லாம இருந்த போது கூட நம்மளுக்காக பாட்டு பாடினா தெரியுமா? ஒருவேளை அவங்களும் சந்தேகப்பட்ட மாதிரி இது பிரீத்தி இல்லையோ? ஆமா, எனக்கும் இதே டவுட்டு தான். ஐயோ, நேத்து பாட சொன்னப்போ பல்லு வலிக்குது, பாட முடியல சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லுது. இது எல்லாம் பார்த்தா எனக்கும் ஒரு டவுட் வருது. எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே. பிரீத்தி எப்பவும் போலதான் இருக்கா. ஆமா இல்ல, எனக்கு கூட அந்த மாதிரி தான் இருக்கா. டேய், ஏதாவது ஒன் சைடு பேசு. இல்லடா, நாம இப்படி பேசுறோம், ஆனா விக்ரம் கூட தானே இருக்கான். அவனுக்கே இந்த டவுட்டும் வரல. அதுவும் பிரீத்தி மேல இருக்கிற லவ்னால அவனுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும். எதுவா இருந்தாலும் விக்ரம் கிட்ட பேசிதான் முடிவெடுக்கணும். ஆமா ஆமா, விக்ரம் கிட்ட பேசிதான் ஆகணும். சரி, அவன்கிட்டயே கேட்போம். ஓகே, இப்ப என்ன பண்றது? கடவுள் தான் காப்பாத்தணும். இவங்களுக்கு இவ பிரீத்தி இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சா? அப்ப சரி, இந்த நல்ல விஷயத்த உடனே சந்திரிகா மாட்ட போய் சொல்லணுமே. ஓகே, சொல்லிடுவோம். நாம என்ன பண்ணியும் விக்ரம் கிட்ட இவ பிரீத்தி இல்லைன்னு நிரூபிக்கவே முடியலையே. தேவையில்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸை வேற கூட்டிட்டு வந்துட்டோம். விக்ரம் பிரீத்தி மேல இருக்கிற காதல்ல கண்மூடித்தனமா அவளை நம்புறான். சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன முட்டாளுங்களா? அதுங்களும் நம்புதுங்களே. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. மேடம், பேசாம பிரீத்தியோட சித்தியை வர வைப்போம். அவங்க வந்தா ஏதாச்சும் உண்மை தெரியும்ல. ஸ்ரீஜா, அவளோட தம்பி ஒருத்தர் இருக்கான். எல்லாரையும் வர வச்சாலும் நாம் இந்த மாதிரி மொக்கதான் வாங்குவோம். யார் வந்து என்ன சொன்னாலும் இந்த விக்ரம் நம்பவே மாட்டான். அந்த அளவுக்கு இவ பிரீத்தி தானு ஆணித்தனமா நம்பிட்டு இருக்கான். என்ன பண்றது? அவன் இப்ப முன்ன மாதிரி பிரீத்தி கூட நெருங்கி பழகிறது இல்ல. பிரீத்தியும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்றது இல்ல. அதான் எனக்கு விக்ரம் மேல சந்தேகமா இருக்கு. நமக்கே இவ பிரீத்தி இல்ல, வேற பொண்ணுன்னு தெரியுது. இந்த விஷயம் எப்படி விக்ரமுக்கு தெரியாம இருக்கும்? அப்போ விக்ரமுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. அப்புறம் எங்க அம்மா வேற பிரீத்தி மேல பாசமா இருக்காங்க. நேத்து போன் பண்ணப்ப கூட பிரீத்தி எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நியாயமா பார்த்தா எல்லாருக்கும் இவ மேல சந்தேகம் தான் வரணும். ஆனா அக்கறையா இல்ல நடந்துக்கிறாங்க. என்ன ரீசனா இருக்கும்? அம்மா, என்ன நாகு? அம்மா, விக்ரம் ஐயாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு அது பிரீத்தி இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சுமா. என்னடி சொல்ற? எப்படி? முதல்ல பிரசாந்த் இது பிரீத்தி இல்லைன்னு சொன்னான். அப்ப யாருமே அவனை நம்பல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்டா சொல்லி அது பிரீத்தி இல்லைன்னு உறுதி பண்ணிட்டாங்க. மேடம், அப்ப பாட்டிக்கு போன் பண்ணி விக்ரம் ஃப்ரெண்ட்ஸ் பேச வைப்போமா? இல்ல ஸ்ரீஜா, இது வரைக்கும் ஓகே. ஆனா இந்த இடத்துலதான் நாம கொஞ்சம் யோசிக்கணும். எங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை விக்ரம் ஃப்ரெண்ட்ஸை விட்டு இவ பிரீத்தி இல்ல சந்தேகமா இருக்குன்னு பேச வச்சாலும் அவங்க இல்ல இது பிரீத்தி தான் அடிச்சு சொல்லுவாங்க. இருந்தாலும்
எப்படியும் சரியான ப்ரூஃபோட அவளை மாட்ட வைப்பேன். நாளைக்கு காலையில எல்லாரும் இருக்கும்போது என் அம்மா கிட்ட விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ பேச வைக்கிறேன். அப்போ என் அம்மாவால மறுக்க முடியாது. பிரீத்தியா நடிக்கிறவளோட முகம் மாறும். அதையும் மீறி விக்ரமும் என் அம்மாவும் சேர்ந்து இவ பிரீத்தி தான் சொன்னாங்கன்னா, விக்ரம், பிரீத்தி, எங்க அம்மா 3 பேத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் எங்க அம்மாவும் விக்ரமும் இந்த பிரீத்திய பத்தி எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது என்ன விஷயம்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த பிரீத்திக்கு டைம். விடிஞ்ச உடனே கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ முகத்தரைய கிழிக்க போறோம்.